வந்து இந்த பிள்ளைங்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, பிள்ளைங்கள் லேர்ன் பண்ணுறாங்கல்ல, அவங்க வந்து நீங்கள் சொல்லி கொடுத்து லேர்ன் பண்ணுவாங்க. நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லி கொடுப்போம், நம்ம டீச் பண்ணுவோம், அப்புறம் ஸ்கூலில் லேர்ன் பண்ணுவாங்க. ஆனால் அதை காட்டிலும் பெஸ்ட்டாக வந்து பிள்ளைங்க லேர்ன் பண்ணுறது வந்து யார்கிட்ட லேர்ன் பண்ணுவாங்கன்னு சொல்லுங்கள், பாருங்கள் பார்க்கலாம். நம்ம கிட்ட லேர்ன் பண்ணுவாங்க அப்படின்ற. ஸோ தட் மீன்ஸ் மனிதர்களிடத்திலிருந்து பிள்ளைகள் நிறைய லேர்ன் பண்ணுவாங்க. நம்மளும் அப்படித்தான். இன்றைக்கு கூட ஒரு மனிதனை பற்றி பார்க்க போகிறோம். அந்த மனிதனிடத்திலிருந்து நம்ம நிறைய லேர்ன் பண்ண முடியும். அவரை பற்றி தான் இன்றைக்கி நான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு நல்லா தெரியும், அந்த டாப்பிக்கு கூட இதில் போட்டிருப்பாங்க, அந்த ஃப்ளையரில் போட்டிருப்பாங்க. உங்களுக்கு அந்த டாபிக் ஞாபகம் இருக்கா? ஃப்ளையர். ஆமாம், இந்த டாப்பிக்கை பார்த்துட்டு எல்லாம் இது என்னப்பா இந்த சுச்சுவேஷனில் ஒருத்தர் வேட்டையாடினார், ஒருத்தர் வேட்டையாடப்பட்ட ஒருத்தர் அப்படின்ட்டு. அது ஆக்சுவலாக வந்து இங்கிலீஷில் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் அது கேட்குறதுக்கு. அந்த டாபிக் ஃப்ரம் தி ஹண்டர் டு தி ஹண்டட், ஹண்டர் டு தி ஹண்டட். வேட்டையாடிவன் கடவுளால் வேட்டையாடப்பட்டான். ஒருத்தன் கிறிஸ்தவர்களை வேட்டையாடினான், ஆனால் கடவுள் அவனை வேட்டையாடி கடவுள் கொண்டு வந்தார். இப்போ உங்களுக்கு தெரியும் யாரை பற்றி பேச போகிறேன்ட்டு. அப்போஸ்தலனாகிய பவுலை பற்றி நம்ம பேச போகிறோம். ஸோ இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் பற்றி நம்ம வந்து டீப்பாக நிறைய தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேருக்கு வந்து தெரியும் அவர் யார், அப்படி எப்படிப்பட்ட மனிதர் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியும் அப்போஸ்தலனாகிய பவுல் பற்றி. ஆனால் பவுலுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் டெய்லி கற்றுக்கொள்ளலாம் நிறைய விஷயங்கள். அதில் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்களே நம்ம வந்து பல நாட்களாக நம்ம பார்க்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு நான் வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் தான் கொடுக்க போகிறேன். மே ஐ இன்ட்ரடியூஸ் சால் ஆஃப் தர்சூஸ். அதான் இது. தர்சு பட்டணத்தை சேர்ந்த சவுலை குறித்து ஒரு இன்ட்ரடக்ஷன் தான். அந்த இன்ட்ரடக்ஷனில் வந்து நம்ம போக போகிறோம் ஒன்று ஒன்றா. ஸோ டீப்பாக இந்த ஜேர்னிக்குள்ளே நம்ம போக போகிறோம். அதனால் இந்த ஜேர்னிக்கு ஐ வெல்கம் யூ ஆல் டு திஸ் ஒண்டர்ஃபுல் ஜேர்னி ஆஃப் த லைஃப் ஆஃப் பால். சவுலாய் இருந்து பவுலாய் ஆனவர். ஓகே, சரி. இப்போது இந்த பவுலை பற்றி நிறைய பவுலை பற்றி எழுதியிருக்கிற ஒரு புஸ்தகம்னு பார்த்தீங்கன்னா என்னவா இருக்கும்? அது ஆக்ஸ் இல்லையா? ஆக்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல்ஸ். அதில் வந்து பவுலுடைய வாழ்க்கை அதெல்லாம் இருக்குது. ஆனால் பவுலை பற்றி இல்லை பவுல் எழுதுனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்டையர் புதிய ஏற்பாடில் நிறைய இருக்குது. ஸோ நம்ம வந்து அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம நிறைய இடங்களுக்கு போய் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இன்னைக்கு வந்து இன்ட்ரொடக்ஷனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்ட்ரொடக்ஷனில் எப்படி வந்து அவர் இப்படி இப்படிப்பட்ட ஒரு சவுல் எப்படி ஒரு பவுலா ஆனார், அதனால நமக்கு என்ன, அதுதான் இப்போ நம்ம ஒவ்வொரு வாட்டியும் நம்ம இங்கே கூடும்போதும் கடவுள் நம்ம கூட பேசுவாருன்னு சொல்கிறோம். நம்ம ஒரு மனுஷன் வார்த்தையை பேசுகிறான், அந்த வார்த்தையிலேருந்து கடவுள் பேசுவார். கடவுள் வந்து அவருடைய வாழ்க்கையிலேருந்து இன்றைக்கி நம்ம கூட பேச போகிறாரு. ஓகே, எத்தனை பேர் ரெடியாக இருக்கிறீங்க? பாருங்க, நான் சொன்ன ஹண்டர் டு த ஹண்டடு, வேட்டையாடியவன் வேட்டையாடப்பட்டான் அப்படின்னு. சரி, இப்போது ஆக்சுவலாக ஒரு நல்ல பெரிய மனிதர்கள்லாம் எடுத்துக்கோங்களேன். அந்த பெரிய மனிதர்களுடைய வாழ்க்கையில் வந்து நிறைய சோகங்கள் அடங்கியிருக்கும். பின்னால் பார்த்தீங்கன்னா நிறைய சோகங்கள் இருக்கும், நிறைய டிசப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கும். பயங்கரமான சூழ்நிலையிலிருந்து அவங்க வெளியே வந்து பெரிய ஆளாக இருப்பாங்க. ஆப்ரஹாம் லிங்கன்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அமெரிக்கன் பிரசிடென்ட், ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவர் வந்து அவங்க அம்மா வந்து ஒரு சிக் உமன், ரொம்ப சிக்கு. அவங்க அப்பா வந்து செருப்பு தைக்கிற ஒரு தொழிலாளி. அப்படி வந்துட்டு அவர் வந்து ஒரு 10 முறை வந்து இந்த பிரசிடென்சியல் எலெக்ஷனுக்கு, பஞ்சாயத்து எலெக்ஷனுக்கு ஃபஸ்ட்டு நின்னார், தோத்தார். அது மாதிரி ஒரு இதுலேயும் தோற்றுக்கொண்டே வந்தார். கிட்டத்தட்ட ஒரு 10 வாட்டி 20 வருஷமாக தோத்துக்கிட்டே இருந்தார் பாருங்க. ஆனால் ஒரு நாள் அவர் அமெரிக்கன் பிரசிடென்ட் ஆனார் பாருங்க. அண்ட் அவர் வந்து மெமரபிள் பிரசிடென்ட் ஆனார். அவரை வந்து இன்றைக்கும் வந்து அமெரிக்கர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா எவ்வளவு அவமானங்கள், எவ்வளவு டிசப்பாயின்மெண்ட்ஸ், அது எல்லாத்தையும் அவர் சந்திச்சாரு அப்படின்றத பார்க்கும்போது நம்ம வந்து அவங்களுடைய அந்த பெரிய அந்த லைஃப்பை பார்க்குறோம். ஆனால் பின்னால் இருக்கிற அந்த காயங்கள், தழும்புகள், அவங்களாம் எப்படி போனாங்க அப்படின்றது நமக்கு தெரியாது. அதே மாதிரி தான் அப்போஸ்தலனாகிய பவுல்
சவுல் உடைய வாழ்க்கை அப்படி நிறைய நடந்திருக்குது. நான் இன்னைக்கு உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன் பாருங்க. இந்த சால் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சவுல் என்ற நெக்ஸ்ட் அவருக்கு வந்து முழுவதுமாய் கடவுளுடைய கிருபை அவர் மேலே காட்டப்பட்டிருப்பாரு. அந்த கிருபையினால அவர் சால் பெர்சிக்யூட்டராக இருந்தவர் ப்ரீச்சராக மாறிட்டார் பாருங்க. கடவுள் அதாவது கிறிஸ்தவர்களை எதிர்த்தவர், கிறிஸ்தவர்களை கொல்றதே ஒரு நோக்கமாக இருந்துச்சு. அப்பேற்பட்ட ஒரு மனுஷன் வந்து கிறிஸ்தவத்தை தாங்கி பிடிக்கிற ஒரு தூணாய் அவர் மாறிட்டார். பிள்ளைங்களுக்காக நான் நிறைய இங்கிலீஷில் ஸ்லைட்ஸ் போட்டிருக்கிறேன். ஸோ ஃப்ரம் தி பெர்சிக்யூட்டர் டு ப்ரீச்சர் அவர் தான். ஸோ எவ்ரி கிரேட் லைஃப் ஹஸ் காட் சர்ப்ரைசஸ். ஓகேயா? இந்த சர்ப்ரைஸ் பெருசாக இருக்க அந்த மனிதர்களும் பெரிய மனிதர்களாக இருக்கிறாங்க. ஸோ அப்படி தான் பெரிய மனிதர்களின் வாழ்வில் பல பயங்கரமான ஆச்சரியங்கள் அடங்கி இருக்கிறது. ஸோ அவங்களுக்குள்ள நிறைய காயங்கள் எல்லாம் ஒளிந்திருக்குது. நம்ம அதை பார்க்க மாட்டோம். இப்போ அப்போஸ்தலனாகிய பவுலுன்னு சொன்ன உடனே நமக்கு என்ன ஞாபகம் வருது? ரோமர் எழுதியிருக்கிறாரு. ரோமர் வந்து இட்ஸ் கால்டு மேக்னா கார்ட்டா ஆஃப் கிறிஸ்டியன்ஸ். அப்படின்னா கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்றதெல்லாம் ரோமரில் எழுதியிருக்கிறாரு. எபேசியர் எழுதியிருக்கிறாரு, பிலிப்பியர் எழுதியிருக்கிறாரு, அந்த பிரிசன் எபிசல்ஸு, சிறையில் இருந்துட்டு எபிசல்ஸ் எழுதியிருக்கிறாரு. இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு ஞாபகம் வருது அப்போஸ்தலனாகிய பவுலுன்னு சொன்னாலே. ஏன்னா அது அவருடைய சிறந்தது தான் நமக்கு ஞாபகம் வருது. ஆனால் அவர் எப்படி இருந்தார் அப்படின்றது எனக்கு ஞாபகம் வரமாட்டேங்குது. ஏன்னா இதை காட்டில் அவர் செஞ்ச காரியம் பெருசாக இருக்குது. அதனால தான் நம்ம வந்து சாதாரணமாக நினச்சிடக்கூடாது. இந்த மாதிரி மனிதர்கள் வந்து பெரிய ஆட்களாக வராங்கன்றது அவங்க இன்னைக்கு பெருசாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் அவங்க எப்படி வந்தாங்கன்றதை நம்ம பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது பாருங்க. சில பாத்திரங்கள் வந்து நெருப்பு கடிகளில் தான் வந்து வார்க்கப்பட்டு வருகிறது. அப்படி தான் வந்து இவருடைய வாழ்க்கை வந்தது பாருங்க. யோசேப்பு கூட பார்த்து பார்வோன் அரண்மனைக்கு வர்றதுக்கு முன்னாடி படுகுழியிலிருந்து வர வேண்டியதாக இருந்துச்சு. ஒரு படுகுழிக்குள்ளே போக வேண்டியதாக இருந்துச்சு பாருங்க. தாவீது முடிசூட்டப்படுவதற்கு முன்பாக குகைகளில் வாழ வேண்டியதாக இருந்தது பாருங்க. மோசே கூட பெரிய தலைவன் ஆகிறதுக்கு முன்னாடி 40 வருஷம் வனாந்தரத்தில் யாருமே கண்டுக்கலை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலிருந்து தான் மோசே கூட வருகிறார். பவுலை பார்த்தீங்கன்னா, பவுலுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா பின்னாடி பேக்கில் திருப்பி பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக இப்படி ஆனார் அப்படின்னு நீங்கள் பார்ப்பீங்க. சவுல் என்ற அந்த மனிதன் தான் வந்து கிறிஸ்தவர்களை துன்புறுத்தவர்களாய் இருந்தார். அவர் வந்து எப்படி வந்து சுவிசேஷத்தை அவ்வளோ பெருசாக வந்து அவர் போதிச்சார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ சவுலை பற்றி நம்ம பார்க்கும்போது அப்போஸ்தலர் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 வரைக்கும் நம்ம பார்க்கணும். அப்படி பார்த்தா ஏன்னா அதோட பேக்ரவுண்ட் வந்து பின்னாடி இருக்குது. அவர் இருந்த காலகட்டம், அவர் எப்படி வந்தார் அப்படின்றது அப்போஸ்தலர் 8, 9 வந்து 7, 8, 9 அதை பற்றி சொல்லப்பட்டிருக்குது. ஸோ இப்போ நம்ம இரேசர் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி, ஃப்ரம் இரேசர் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி டு எஸ்டாப்ளிஷர் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி, அதுதான் சவுல். சரி, இப்போ அப்படி பார்க்கும்போது நம்ம வந்து ஒரு அந்த பேக்ரவுண்ட் நமக்கு தேவை. சவுலை பற்றின இதை பார்த்தோன்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? ஏதோ ஞாபகம் வருது, தெரியல. நான் இப்போ சொன்ன உடனே உங்களுக்கு ஞாபகம் வரும். சவுலை பற்றின ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் பைபிளில் வந்து முதல்ல அவரை எப்படி தெரியுமா இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க? உங்களுக்கு தெரியும்? உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறப்போ அவன் வந்து ஒரு பேபியாக இன்ட்ரடியூஸ் பண்ணல. ஒரு அம்மா வந்து ஒரு பிள்ளைய வந்து அப்படியே தன்னுடைய ஆர்ம்ஸில் வச்சிட்டு அப்படி வந்து ஒரு பேபியாக இன்ட்ரடியூஸ் பண்ணலை. அதே போல் ஒரு ஜூயிஷ் ஸ்டூடெண்ட்டு அழகாக வந்து அந்த ஸ்ட்ரீட்ஸில் விளையாடுற மாதிரி அப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணல. அதே மாதிரி ஒரு வாலிபனாகிய சவுல் அவருடைய டீச்சர்கிட்ட இருந்து அப்படியே படிக்கிற மாதிரி அப்படிலாம் இன்ட்ரடியூஸ் பண்ணல. சவுலை எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னா, ஒரு மர்டர் நடந்துட்டு இருக்குது, அந்த மர்டருக்கு வந்து இவனை கொல்லுங்க அப்படின்னு சொல்கிறதுல அவர் ஆமோதிச்சுக்கிட்டு இருந்தார். அப்பேற்பட்ட ஒரு பிளடி அண்ட் ப்ரூட்டல் இன்ட்ரடக்ஷன் தான் பவுல். நீங்கள் நினைக்கிற மாதிரி இப்படி இன்ட்ரடக்ஷன் இல்லை. இப்படி இல்லைன்றது காட்டுறதுக்கு தான் இந்த ஸ்லைடு. அடுத்து சரி, அவர் சொல்கிறாரு, இவர் வந்து அவருடைய பின்னால் ஒரு காலத்தில் அவர் வந்து நான் எப்படிப்பட்டவன் அப்படின்றத அவர் சொல்கிறாரு. நான் யூதன் சிலிசியா நாட்டில் உள்ள தர்சு பட்டணத்திலே இந்த நகரத்திலே கமாலியலின் பாதத்தருகே வளர்ந்து முன்னோர்களுடைய வேத பிரமாணத்தின்படியே திட்டமாய் போதிக்கப்பட்டு அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா ஐ ஆம் ஏ ஜூ,
நான் என்னோட ஊர் தர்சு பட்டணம், நான் வந்து இந்த நகரத்துலன்னா ஜெருசலேமில் இருக்கும்போது சொல்கிறாரு. அதனால் ஜெருசலேமில் கமாலியல்னு ஒரு டீச்சர் இருக்கிறாரு, அவர்கிட்ட நான் வந்து படித்தேன், நான் வந்து என்னோட எல்லா லாவும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. இதுதான் அவருடைய இன்ட்ரடக்ஷன் அவர் கொடுக்குறாரு. அவர் பின்னொரு காலத்தில் அவர் வந்து ஜெயிலில் கட்டி இதில் எருசலேமில் வச்சுருப்பாங்க. அப்போ சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, அதுதான் இன்ட்ரடக்ஷன். அப்போது அவர் யூதர் அப்படின்னு அவர் சொல்கிறாரு, தர்சு பட்டணத்தில் அவர் இருந்தார் அப்படின்றாரு. சரி, அடுத்து போங்க. எங்கேயுமே ஹீப்ரூ லெட்டர் வரல, அதனால இது வரும் உங்களுக்கு காட்டணும். இது என்ன தெரியுமா, இது ஆக்சுவலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது 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 ஷா, இது ஊ, இது இல். ஷா ஊ இல், அதுதான் ஹீப்ரூவில் வந்து சவுல் கிடையாது. நம்ம சவுலுன்றோம், அப்புறம் சாலுன்றோம், இங்கிலீஷில் சாலுன்றோம். ஷாவூல், அதுதான் வந்து ஆக்சுவலாக இது வந்து ஷா, எஸ்ஹெச்ஏன்னு சொல்லுவோம்ல, அப்படி தான் கூப்பிடுவாங்க. ஷா ஊ இல், ஷாவூல். சரி, கிளிக் பண்ணுங்க. அப்படின்னா என்ன மீனிங் தெரியுமா? அப்படின்னா ஆக்சுவலாக மீனிங் வந்து ஆஸ்க்டு ஃபார், ப்ரேடு ஃபார். அப்படின்னா இந்த பிள்ளைக்காக நான் வந்து ஜெபம் பண்ணியிருக்கேன், இந்த பிள்ளைய நான் கேட்டிருக்கேன் அப்படின்னு ஹீப்ரூவில் அதுக்கு அர்த்தம். அப்போது அவங்க அம்மா வந்து கேட்டிருக்கிறாங்க போல இருக்கு, எனக்கு ஒரு பிள்ளையை கொடுங்கன்ட்டு. அப்படி இந்த பிள்ளையை கொடுங்க அப்படின்னு ப்ரே பண்ணுறாங்க. அந்த ஆஸ்ட் ஃபார், ப்ரேடு ஃபார், அதுதான் மீனிங். சவுல்னா அதான் மீனிங். நம்ம வந்து சவுலு பவுலா மாறினாருன்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா. சவுல் என்னமோ கெட்ட நேமோ, பவுலு நல்ல நேமோ, அப்படி கிடையாது. சவுலே வந்து ஆஸ்க்டு ஃபார், கடவுளிடம் வேண்டப்பட்ட ஒரு மனிதனாக இருக்குது. அந்த சவுல் தான் என்ன ஆனார், பவுல் என்ன தெரியுமா, ரொம்ப சிறிய, ரொம்ப லிட்டில், ரொம்ப, அதாவது நம்மளை கிண்டல் பண்ணுவாங்கல்ல, நிறைய பேர் கிண்டல் பண்ணி பட்ட பேர் வைப்பாங்கல்ல, அதுதான் ஆக்சுவலாக பவுல். ஆனால் அந்த பேர் உலகம் முழுக்க இப்போ பிரபலமாயிடுச்சு. எது, ஒரு பட்ட பேர், ஒரு கிண்டல் பண்ணி சொல்கிற பேர் உலகம் முழுக்க வந்து எல்லாரும் சந்தோஷமாக வைக்கிறாங்க அந்த பேர் பவுலுன்ட்டு. சவுலை விட நிறைய பவுல் நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க. கிறிஸ்தவ உலகத்தில், கிறிஸ்தண்டமில் பவுல் தான் ஜாஸ்தியாக இருக்கும், சவுல் கம்மியாக இருக்கும். ஆனால் சவுலுமே நல்ல பேர் தான். ஸோ இப்போ சவுல் கடவுளோட வேண்டப்பட்டவர். இவர் இப்போ பவுல் வந்து, அதாவது கடவுளால் தொடப்பட்டு அவர் மாற்றப்பட்ட பிறகு, எனக்கு சவுலுன்ற பேர் வேண்டாம், என்னையெல்லாம் கிண்டல் பண்ணி கூப்பிட்டாலும் பரவாயில்ல, அப்படிப்பட்ட பேரே எனக்கு இருக்கட்டும், ஏன்னா நான் வந்து அவ்வளவு வந்து நான் கொடுமைப்படுத்தி இருக்கிறேன், அதனால் அதையே நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பவுல்ன்ற பேரை அவர் வச்சுக்கிட்டாராம். ஸோ சவுல் இந்த பவுல் அப்படின்னு இந்த அடுத்தது போக. சரி, முன்னாடி ஸ்லைடு போயிடுங்க. அதில் சில காரியங்கள் சொல்லணும். இந்த சவுலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா, ஆக்சுவலாக வந்து நீங்கள் ஹீப்ரூ லிட்ரேச்சரில் பார்த்தீங்கன்னா, சவுல் வந்து 9வது வயதில் அவங்க அம்மா வந்து தவறிட்டாங்க, இறந்து விட்டார்கள். 13வது வயசு வரைக்கும் அவர் வந்து அந்த வேத பிரமாணத்திலலாம் வந்து பயங்கரமாக வந்து கற்றுக்கொண்டவர். அந்த ஹீப்ரூ லிட்ரேச்சர், ஹீப்ரூ லேர்னிங் எல்லாம். அந்த 13th இயரில் எல்லா ஹீப்ரூ பாய்ஸும் வந்து அவங்களுடைய பைபிளை வந்து கரைச்சி குடிச்சிருப்பாங்க. அப்பேற்பட்ட ஒரு மனுஷனாக அவர் இருந்தார். 13வது வயசில் என்டையர் பைபிள் வந்து அவருக்கு தெரியும், அவருக்கு என்டையர் ஓல்ட் டெஸ்டமெண்ட்டு அவருக்கு தெரியும். அது மட்டும் இல்லை, வந்து அந்த பைபிளை வந்து எப்படி படிக்கணும், அதாவது எப்படி வந்து அந்த வேத எழுத்துக்களெல்லாம் வந்து இன்டர்பிரட் பண்ணணும் அப்படின்றத வந்து ரொம்ப தீவிரமாக அருமையாக கற்று வைத்திருந்தவர் வந்து பவுல். அது மட்டும் இல்லை, கமாலியேல் அப்படின்ற ஒரு மனுஷன், அந்த கமாலியேல் என்ற மனுஷன் எருசலேமில் வந்து அவர் ஒரு இன்ஸ்டிடியூட் வந்து கமாலியேல் யூனிவர்சிட்டி அப்படின்னு நம்ம இப்போ சொல்லுவோம். ஆனால் கமாலியேலுடைய பாதத்தில் உட்கார்ந்து படித்தா இன்னைக்கு இருக்கிற கேம்பிரிட்ஜ், ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி மாதிரி ஏன்னா அவர்கிட்ட இடம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்பேற்பட்ட ஒரு மனுஷன்கிட்ட இவர் படிச்சிருக்கிறாரு. ஸோ 13வது வயசுலேயே வந்து பைபிளையும் தெரியும், அந்த பைபிளை எப்படி இன்டர்பிரட் பண்ணுறதுன்னு தெரியும். அது மட்டும் இல்லை, கொஸ்டின் ஆன்சர் ஸ்டைல் இருக்கு இல்லையா, அந்த கொஸ்டின் ஆன்சர் ஸ்டைலில் எப்படி வந்து கோர்ட்டில் வந்து வாதாடுவாங்களோ, அதுக்கு பேர் டயட்ரைப்னு பேர். டயட்ரைப்னா கொஸ்டின் ஆன்சர் ஸ்டைலில் வந்து வாதாடி ஜெயிக்கிறது.
அப்படிப்பட்ட ஒரு பேக்ரவுண்டில், அதாவது அந்த மாதிரி அவர் வந்து படித்து வளர்ந்த ஒரு மனுஷனாக இருக்கிறார். இதுதான் வந்து சவுல். சரி, அவர் எந்த நாட்டை சேர்ந்தவன் சொன்னார்? சிலிசியா நாட்டில் உள்ள தர்சு பட்டணம். சிலிசியா நாடு அப்படின்றது, சிலிசியான்றது இதுக்கு நீங்கள் ஓகே, சிலிசியா தான் அன்றைக்கி மேஜர் சென்டர் ஆஃப் ட்ரேடு லேர்னிங். பெரிய இன்றைக்கி இருக்கிற நியூயார்க் சிட்டி மாதிரி அப்படி ஒரு சிட்டியில் தான் அவர் பிறந்திருக்கிறாரு. அவர் பிறந்து வளர்ந்தது அப்படின்னா பாருங்கள், அவருக்கு வந்து எந்த அளவுக்கு எஜுகேஷனு அதிலெல்லாம் வந்து டாப்பாக இருந்த ஒரு நகரம் தான் இந்த தர்சு நகரம். அந்த தர்சு பட்டணத்தை சேர்ந்தவர். அடுத்தது இது போங்க, நாங்கள் மேப் உங்களுக்கு போட்டிருக்கோம் பாருங்கள். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது a wealthy and cosmopolitan city. அது காஸ்மோபாலிட்டன் சிட்டி, இது சென்டர் ஆஃப் ஹை லேர்னிங். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது இருக்கிற இடம், நெக்ஸ்ட் ஸ்லைட் போகலாம். அது இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா எங்கே? தர்சு பட்டணம் பாருங்கள். அது இருக்கிற இடம் இந்த இடத்துல இருக்கு பாருங்கள். சி ரூட்டுக்கு பக்கத்தில். ஸோ இங்கே ஜெருசலேம் இருக்குது, அங்கே தர்சு இருக்குது, எங்கே ரோம் இருக்குது. ஸோ அவருடைய பிரயாணங்கள் வந்து இந்த எண்டுலேருந்து இந்த எண்டு வரைக்கும் எல்லா சிட்டிஸையும் அன்றைக்கு அவர் கவர் பண்ணி அவர் அன்னைக்கு சுவிசேஷம் பண்ணியிருக்காரு. ஸோ இதை எதுக்கு சொல்ல வரேன்னா, அவர் பிறந்த இடம் ரோம், இது தர்சு பட்டணம். அந்த தர்சு பட்டணம், இந்த இடங்கள் எல்லாமே வந்து ரோம சாம்ராஜ்யங்கள் பிடிச்சிருந்துச்சு. அதனால தான் வந்து அவர் ஆட்டோமேட்டிக்கலி ஹி வாஸ் அ ரோமன் சிட்டிசன். அவர் வந்து ஒரு ரோமன் சிட்டிசனாக அவர் இருந்திருக்கார். ரோமன் சிட்டிசனாக இருக்கிறது ஒரு பெரிய ப்ரிவிலேஜ் அந்த காலத்தில். ஓகேயா? சரி, இப்போது அவர் சொல்கிற இது என்னென்னா, நான் தர்சு பட்டணத்தை சேர்ந்தவன். தர்சு பட்டணன்றது அவ்வளோ முக்கியம் வாய்ந்த ஒரு பகுதி அப்படின்றது சொல்கிறதுக்காகத்தான் அவர் அதை சொல்கிறார். சரி, நெக்ஸ்ட் ஸ்லைடு போட்டோம். இஸ் அ பிரில்லியன்ட் அண்ட் யங் மேன் பட் இஸ் அ பிளைண்ட் யங் மேன். எல்லாமே பிளைண்ட் நினச்சிடாதீங்க. அதாவது பிரில்லியண்ட்டு, எல்லா வேத பிரமாணமும் தெரியும், ஆனால் கடவுளை தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக இருந்தார். ஸோ ஆவிக்குரிய குருடன் அப்படி இருந்தார். பட் இஸ் அ பிரில்லியன்ட் மேன். எதை சொன்னாலும் வந்து டக்குன்னு புரிஞ்சுப்பாராம். அவருடைய மெமரி பவர்லாம் அவ்வளோ டாப்பாக இருந்துச்சான். சரி, இவர் சிட்டிங் அட் தி ஃபீட் ஆஃப் கமாலியல். இந்த கமாலியல் என்றவர் உங்களுக்கு தெரியும். கமாலியல்ன்ற ரபாய், அந்த காலத்தில் ரபாயாக இருந்தாங்க. அவங்க வந்து ரொம்ப பெரிய லாயராகவும் இருப்பாங்க. அவங்க வந்து லாயராகவும் இருப்பாங்க, டீச்சராகவும் இருப்பாங்க. லாயரும் டீச்சரும் ஏன் இருப்பாங்கன்னா, நீ இந்த லா படி பண்ணலை அப்படின்னு சொல்கிறதுக்கு அந்த லா தெரிஞ்சிருக்கணும். ஸோ அது மாதிரி, அதாவது லாயராக இருப்பாங்க, டீச்சர் நீங்கள் வந்து இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு அவங்க டீச்சராகவும் இருப்பாங்க. ஸோ தே ஆர் பார்ட் லாயர் அண்ட் பார்ட் டீச்சர்ஸ். இவர் சவுல் வந்து அவருடைய கண்டெம்பரரிஸ் காட்டிலும், அதாவது அவர் கூட இருந்த படித்தவங்க காட்டிலும் வந்து ரொம்ப டாப் ஸ்டூடெண்ட்டாக அவர் இருந்திருக்கிறார். சரி, இது வந்து சவுலை பற்றின ஒரு இன்ட்ரடக்ஷன். ஓகே, இப்போ இந்த சவுலை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே, இவர் இப்படிப்பட்டவர்ன்ட்டு. எந்த காலகட்டத்தில் சவுல் இருந்தார் அப்படின்றத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு உயிரோடு எழுந்தார் பாருங்க. உயிரோடு எழுந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குது? பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். அப்போ தான் வந்து சபை வந்து சர்ச் வந்து முதலாக எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படுது. அந்த சபை எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படுற அப்போ தான் வந்து இந்த பயந்துக்கிட்டு ஓடி ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தாங்க பாருங்கள் டிசைபிள்ஸ்லாம், அதாவது சீஷர்கள்லாம், இயேசுடைய சீஷர்கள். அந்த சீஷர்கள் எல்லாம் வந்து அவ்வளோ தைரியமாக வந்து இயேசு தான் கிறிஸ்து, ஜீசஸ் இஸ் ட்ரூ காடு அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறாங்க. பிரசங்கிக்கும் போது இங்கே சுற்றி இருக்கிற யூத தலைவர்கள் இதெல்லாம் கேட்குறப்போ அவங்களுக்கு என்ன, நம்ம இப்போ தானே சிலுவையில் அரைஞ்சோம், இயேசு சிலுவையில் அரைஞ்சா எல்லாம் முடிஞ்சிருச்சு, அதோட இதெல்லாம் ஒன்றுமே ஆகாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இவங்க வந்து பேசுகிறாங்க கிறிஸ்துவே வந்து உலகத்தின் ரட்சகராக இருக்கிறாருன்ட்டு. இவங்க சுவிசேஷத்தை சொல்ல இவங்களுக்கு பயம் வந்துடுச்சு. எல்லாருக்கும் பயம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, பாருங்க, எருசலேம் முழுவதும் ஒரு ஆன்மீக அலை அங்கே உண்டாகுது. திடீர்னு எல்லாம் கொத்தா வந்து கிறிஸ்தவத்தை தழுவுறாங்க. 5000 பேர், 3000 பேர். ஒரு பீட்டர் பிரசங்கம் பண்ணுறாரு. ஒரே பிரசங்கத்தில் 5000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. இப்படிலாம் வந்துட்டு இருக்குது. அதுதான் இந்த சூழ்நிலை. சரி, நெக்ஸ்ட்டு
மத தலைவர்களின் எதிர்ப்பு. இப்போ வந்து இவங்கள சீஷர்கள்லாம் வந்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, இவங்களுக்கு தாங்க முடியல. மத தலைவர்கள் அவங்களாம் வந்து எதிர்க்கிறாங்க, நீங்கள் இப்படிலாம் வந்து பிரசங்கம் பண்ணக்கூடாது, நீங்கள் வந்து எல்லாரையும் வந்து குழப்பிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்ட்டு, நீங்கள் குழப்புறீங்க, பிரசங்கம் பண்ணாதீங்கன்றாங்க. அப்போ பேதுருவெல்லாம் பிடிச்சிட்டு வந்து என்ன பண்ணுறாங்க, சிறைச்சாலையில் போடுறாங்க. நெக்ஸ்ட் இங்கே பாருங்க, இது நடந்துட்டு இருக்கும்போது இதுதான் நடக்குது. அப்பொழுது பிரதான ஆசாரியனும் அவனுடைய கூடனே இருந்த சதுசேய சமயத்தாரானவரும் எழும்பி பொறாமையினால் இருந்து அப்போஸ்தலர்களை பிடித்து பொதுவான சிறைச்சாலையிலே வைத்தார். ஏன் சதுசேய சமயத்தாரானவரும் போட்டிருக்கு? சாடுசீஸும் கொஞ்சம் பேர், ஃபேரசீஸும் இருக்கிறாங்க. பவுல் இஸ் அ ஃபேரசி, பவுல் வந்து பரிசேயன். நிறைய சதுசேய குடும்பத்தார் எல்லாரும் சேர்ந்து அப்போஸ்தலர்களை பிடிச்சி ஜெயிலில் போடுறாங்களாம். எதுக்கு ஜெயில் சதுசேய சமயத்தார்னா, சதுசேயர்ஸ் வந்து உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொல்கிறவங்க. அவங்க வந்து அப்போ அவங்களோட பிரசங்கம் என்னவா இருக்குது? சீஷர்களோட பிரசங்கம் இயேசு உயிர்த்தெழுந்தாரு அப்படின்றது அவங்க பிரசங்கம். இயேசு உயிர்த்தெழுந்தாரு. ஏன்னா அப்போஸ்தலர் 4 நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் பலமாய் சாட்சி கூறினார்கள் அப்படின்ட்டு வருது. அவங்க இவர் உயிர்த்தெழுந்தாருன்ற அவங்களால நம்ப முடியல. அதனால் பிடிச்சி என்ன பண்ணுறாங்க, நெக்ஸ்ட் எல்லாரையும் சிறைச்சாலையில் போட்டுடுறாங்க. சிறைச்சாலையில் போட்டால் அங்கே சிறைச்சாலையில் எல்லாம் யார் இருக்கா, பேதுரு அவங்க எல்லாரும் இருக்கிறப்ப திடீர்னு ஒரு நாள் தூதன் வந்து திறந்து விட்டுறாரு. எது? ஜெயில திறந்து விட்டு எல்லாரையும் அப்படியே செயின்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக விழுது, எல்லாம் வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்துட்டா இவங்களுக்கெல்லாம் வந்து போய் தேடி பார்க்குறாங்க, சிறைச்சாலையில் இல்லை. அங்கே ஒருத்தர் சொல்கிறேன், இல்லை அவங்க சிறைச்சாலையில் இல்லை, அந்த ஸ்ட்ரீட்டில் போய் அவங்க வந்து இது பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்ட்டு. ஸோ அப்போது வராங்க. வந்துட்டு சரி இப்போ தான் வந்து அவங்க சான்ஹெட்ரின்னா அவங்களோட கோர்ட்டு, ஜூயிஷ் கோர்ட், அந்த ஜூயிஷ் கோர்ட்டுக்கு முன்னாடி அவங்கள கொண்டு வந்து அவங்கள விசாரிக்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நடந்து கொண்டு இருக்கிறது. சவுல் வந்து ஸ்டில் அங்கே தான் இருக்கிறாரு. சவுல் வந்து அங்கே தான் இருக்கிறாரு. ஸோ அப்போது இதுதான் வந்து சூழ்நிலை. சவுல் யாருன்னு உங்களுக்கு தெரியும், என்ன சூழ்நிலை அங்கே நடந்துட்டு இருக்குது அப்படின்றது நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். இப்போ சரி நெக்ஸ்ட். இப்போ நடக்கும்போது எல்லாரும் அப்போஸ்தலரை பிடிச்சிட்டு வந்து சிறைச்சாலையில் போட்டுட்டாங்க. போட்டதுக்கப்புறம் இவங்கள வந்து என்ன பண்ணலாம், இவங்கள அடித்து அவங்கள துன்புறுத்தணும் அப்படி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. எங்கே? கோர்ட்டில் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ பேசிகிட்டு இருக்கிறப்போ இவர் வராரு. யார்? கமாலியல் யார்? நான் உங்களுக்கு சொன்னேன். யாருக்கு டீச்சர்? பவுலுக்கு, சவுலுக்கு டீச்சராக இருக்கு. கமாலியல் அங்கே வர்றாரு. அவரும் ஒன் ஆஃப் தி ஜூயிஷ் லீடர். அவர் வந்து ஒன்று சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு தெரியுமா? சவுல்லாம் அங்கே இருக்கிறாங்க. சவுல் அங்கே அந்த கோர்ட்டில் இருக்கிறாரு. கமாலியல் வராரு. இந்த சீஷர்களை வந்து எல்லாரும் வந்து கொஸ்டின் பண்ணுறாங்க, எல்லாருமே வந்து விசாரிக்கிறாங்க, நீங்கள் இப்படி பேசக்கூடாதுன்ட்டு. அப்போ கமாலியல் என்ன சொல்கிறாரு தெரியுமா? சவுல் கேட்டுட்டு இருக்கிறாரு, ஓ நம்ம டீச்சர் எழுந்துட்டார், இப்போ நம்ம டீச்சர் எப்படி வாதாட போகிறாரு பாருங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு சவுல் நினைச்சிட்டு இருக்கிறான். அப்போ நினச்சிட்டு இருக்கும்போது இவர் என்ன சொல்கிறார் கமாலியல்? அடுத்தது பாருங்கள். கமாலியல் சொல்றாங்க பாருங்க. அப்பொழுது சகல ஜனங்களாலும் கனம் பெற்ற நியாயாதிபதி கமாலியல் என்னும் பெயர் கொண்ட ஒரு பரிசேயன் அந்த கோர்ட்டில் எழுந்திருந்து அப்போஸ்தலர் சற்று நேரம் வெளியே கொண்டு போக சொல்லி சங்கத்தாரை நோக்கி, இஸ்ரவேலரே, இந்த மனுஷருக்கு நீங்கள் செய்ய போகிறதை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். இவங்களுக்கு நீங்கள் வந்து இவங்களை தண்டிக்கணும்னு நினைக்கிறீங்க, ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. சொல்கிறது யாரு? கமாலியல் சொல்கிறாரு. இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லுகிறது, இந்த மனுஷருக்கு ஒன்றும் செய்யாதீங்க, இவர்களை விட்டு விடுங்கள். இந்த யோசனையும் இந்த கிரியும் இது மனுஷர்களால் ஒருவேளை உண்டாகி இருந்துச்சுன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக போயிடும். ஆனால் இது மனுஷன் இல்லை, இதுக்கு பின்னாடி கடவுள் தான் இருக்கிறாரு அப்படின்னா அதை உங்களால் வந்து ஒன்றும் செய்ய முடியாது. கடவுள் ஒரு காரியத்துக்கு பின்னால் இருந்தால் எந்த மனுஷனும் ஒன்றும் செய்ய முடியாது. அதை யார் சொல்லுவா தெரியுமா? அந்த மனுஷங்களை பின்னாடி இருக்கவங்களே வந்து சொல்லுவாங்க. யார் வந்து துன்புறுத்தணும்னு நினச்சாங்களோ அந்த துன்புறுத்தணும் நினச்சி அந்த குரூப்பில் இருந்த ஒரு மனிதர் வந்து சொல்லுவார், இது கடவுளால் உண்டாச்சுன்னா இது நீங்கள் உங்களால்
ஒன்றுமே பண்ண முடியாது, நீங்கள் இந்த மனுஷர்களை ஒன்றும் செய்யாமல் விட்டு விடுங்கள் அப்படின்னு கமாலியல் சொல்றாரு சவுலுக்கு. அப்படியே பிளட் இஸ் பாயிலிங். சவுல் இதை கேட்குறாரு. இதை கேட்டுட்டு ஐயோ நான் படித்த கமாலியலா இப்படி பேசுகிறாரு, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாருன்னு பாருங்க அப்படின்ட்டு. கமாலியல் ஹேவ் யூ லாஸ்ட் யுவர் மைண்ட் அப்படின்ட்டு பவுல் கேட்ட மாதிரி இருந்திருக்கும். என்ன உங்களுக்கு பைத்தியமா பிடிச்சிருச்சு, இப்படியா பேசுறீங்க அப்படின்ட்டு. அவர் சொல்றாரு, இல்லப்பா இது மனுஷர்களால் உண்டாயிருந்துச்சுன்னா அதுவே போயிடும், ஆனால் இது தேவனால் உண்டாயிருந்தா நீயும் நானும் அதுக்கு எதிர்த்து நிற்க முடியாது அப்படின்றாரு. பாருங்க, அப்போ யாரை கடவுள் எழுப்புறாரு பாருங்க. கடவுள் அந்த கூட்டத்திலேருந்தே ஒரு மனுஷனை இவ்வளவு நாள் யூதர், அதாவது அப்போஸ்தலருக்கு விரோதமாகவே பேசிக்கொண்டிருந்த ஒரு மனுஷனை அவர் எழுப்பி அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மனுஷங்களை ஒன்றும் செய்யாதீங்க, கடவுள் இவங்க பின்னாடி இருந்தால் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்றாரு. நம்ம வாழ்க்கையிலும் அப்படித்தான். நமக்காக கடவுள் சில நேரங்கள் சில கமாலியல்களை எழுப்புவார். ஆமென். நிச்சயமாக உங்கள் சூழ்நிலையில் அவர் அந்த கமாலியல்களை எழுப்புவார். அவங்க உங்களுக்காக பேசுவாங்க. நமக்காக பேச யாருமே இல்லைன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்காதீங்க. எல்லாமே நமக்கு விரோதமாக இருக்குதோன்ட்டு. ஆனால் நீங்கள் அவுட் ஆஃப் த ஷேடோ யாரோ சம்படி வருவாங்க பாருங்கள், உங்களுக்காக சப்போர்ட் பண்ணுவாங்க. எப்படின்னே தெரியாது அது, ஆனால் அது கடவுளுக்கு பின்னாடி இருக்காரு. அது கடவுள் ஒருவேளை எதிரியை கூட யூஸ் பண்ணலாம். அப்பேற்பட்ட ஒரு காரியமாக இருக்குது பாருங்க. அடுத்த ஸ்லைடை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். He has his Gamaliels waiting for us and they will show up at the right time. கடவுள் நமக்காக நம் சார்பில் பேசுவதற்கு சில கமாலியல்களை வச்சிருக்கிறாரு. நம்புறீங்களா? நீங்கள் உங்கள் வேலை ஸ்தலத்தில் கூட நீங்கள் சில எதிர்ப்புகளை சந்திச்சுட்டு இருக்கலாம். உங்கள் பிஸ்னஸில் கூட உங்களை யாரும் எதுவும் செய்ய முடியாதபடி உங்களை தடுக்கலாம். அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் உங்களுக்கு நிறைய தடைகள் கூட வந்திருக்கலாம். ஆனால் அந்த தடைகள் மத்தியில் அந்த தடையை உண்டு பண்ணுறாங்க பாரு, அந்த உண்டு பண்ணுறவங்களே ஒருத்தர் எழுப்புவார் உங்களுக்காக பேசுறதுக்கு. அப்பேற்பட்ட கடவுள் தான் நம்முடைய தேவனாய் அவர் இருக்கிறார் பாருங்க. ஸோ அடுத்தது பாருங்க, நெக்ஸ்ட். சரி, இப்போ இந்த காரியங்கள்லாம் நடக்குது எல்லாம். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, அப்போஸ்தலர்களை அதுக்கப்புறம் கமாலியல்ஸோட அட்வைஸை இவங்க கேட்டுட்டு இந்த சீஷர்கள் எல்லாம் விட்டுடுறாங்க. சும்மா விடலாம், அடித்து தான் விடுறாங்க. நல்லா செம்மையாக அடிக்கிறாங்க. அடிச்சுட்டு இதுக்கு மேலே நீங்கள் ஒன்றுமே பேசக்கூடாது, அதாவது எதை பற்றி பேசக்கூடாது, இயேசுவை பற்றி நீங்கள் பேசக்கூடாது, உயிர்த்தெழுதல் பற்றி நீங்கள் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்கள விடுவிச்சிடுறாங்க. இப்போ நீங்கள் படித்தீங்கன்னா அப்போஸ்தலர் நான் அந்த வசனம் போடலைன்னு நினைக்கிறேன், 4:21 நான் வாசிக்கிறேன் பாருங்க. நடந்த சங்கதிகளை குறித்து எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்தினபடியால் ஜனங்களுக்கு பயந்து அவர்களை தண்டிக்க வகையொன்றும் காணாமல் அவர்களை விட்டார்கள். ஓகே, தண்டிக்க முடியல, விட்டுட்டாங்க. ஏன்னா கமாலியலோட அட்வைஸை அவங்க கேட்டுட்டாங்க. ஏன்னா அவர் அவ்வளோ ரெஸ்பெக்டட் லீடராக இருக்கிறார். சரி, இப்போது 21 தான் 30வது வசனத்தில் என்ன சொல்கிறேன்னா, இதெல்லாம் கேட்டுட்டு இந்த சீஷர்கள்லாம் இவங்களோட நம்ம யாக்கோபு, யோவான் இவங்கெல்லாம் இருக்கிறாங்களே, இவங்ககிட்ட வராங்க. வந்துட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரிலாம் காரியங்கள் நடந்துச்சு, கமாலியல் என்ற ஒரு பேச்சு கேட்டு எங்களெல்லாம் விட்டுட்டாங்க அப்படின்ட்டு. உடனே அவங்க ஜெபம் பண்ணுறாங்க. அவங்க ஜெபம் என்ன தெரியுமா இருக்கு, தேவரீர் அவர்கள் பயமுறுத்துறதுலாம் கேட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, இவங்க இன்னும் நல்லா வசனம் சொல்கிறதுக்கு அவங்களுக்கு நீங்கள் தைரியம் கொடுங்க அப்படின்றாங்க. அவங்க சொன்னாங்க, நீங்கள் வார்த்தையே பேசக்கூடாது அப்படின்னாங்க. இவங்களோட ஜெபம் என்னவா இருக்குதுன்னா, ஆண்டவரே நீங்கள் இவங்களுக்கு தைரியம் கொடுங்க, இன்னும் தைரியமாக வசனத்தை பிரசங்கிக்க, எதை நீங்கள் பிரசங்க கூடாதுன்றாங்களோ அதையே பிரசங்கிக்கிறதுக்காக அவங்க ஜெபம் பண்ணுறாங்க. அப்பேற்பட்ட காரியங்கள்லாம் அங்கே நடந்துட்டு இருக்குது. சரி, இப்போ நெக்ஸ்ட், இப்போ இந்த சிச்சுவேஷன்லாம் முடிஞ்சு அடுத்தது அப்போஸ்தலர் 6:7 அதிகாரத்தில் ஸ்தேவான் தான் ஒன் ஆஃப் தி லீடர். அவர் ஒன் ஆஃப் தி டீக்கனாக இருக்கிறார். அதாவது சர்ச்சு பெருகிட்டே இருக்குது. பெருக ஜனங்கள் நிறைய பேர் வராங்க. வந்த உடனே தேவைகள் நிறைய வந்துருச்சு. ஸோ அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு நிறைய தேவைப்படுது. இப்போ அப்படி தான் ஆரம்பிக்கும். சர்ச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே க்ரோ ஆக நீட்ஸ் ஜாஸ்தியாகும். அப்போ அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ஆள் தேவை. அப்போ அதில் தான் ஒன் ஆஃப் தி அட்மினிஸ்ட்ரேஷன் பர்சன் தான் இவர். யார்? ஸ்தேவான். அன்றைக்கு அந்த சபையில் ஸ்தேவான் ஃபுல் ஆஃப் பைபிளில் போட்டிருக்கு, ஃபுல் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் அண்ட் விஸ்டம் நிறைந்த ஒரு மனுஷன். அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டார்.
அவரும் பிரசங்கம் பண்ணிட்டு அவர் வந்து கிரேக்கர்களோட எதிர்த்து நின்று தர்க்கம் பண்ணினாராம், பயங்கரமாக பேசியிருக்கிறார். அப்போ அவங்களுக்கு எல்லாமே அகைன் கோவம் வந்துட்டு ஸ்தேவானை வந்து பிடிச்சி அவரை கொலை பண்ணணும், அதாவது கொலை செய்யணும் அப்படின்னு தீர்மானிச்சுட்டு ஸ்தேவானை வந்து கொலை பண்ணுறதுக்காக கல் எறிஞ்சு கொலை பண்ணுறதுக்கு வராங்க. அப்போ தான் அங்கே தான் சவுல் அதை பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்போ பாருங்கள், இவங்க நினச்சாங்க இயேசுவை சிலுவையில் அடித்தா எல்லாம் முடிஞ்சிடும். அது பேக் ஃபயர் ஆகிடுச்சு தான் இப்படி வந்தது. ஸோ இப்போ பீட்டர் அரெஸ்ட் ஆகிட்டாரு, எல்லாரும் ஜெயிலுக்கு போயாச்சு. அதுக்கப்புறம் கமாலியல் வந்தார், காப்பாற்றி முடிச்சாது. ஸோ இப்போது 7வது அதிகாரத்தில் ஸ்டீஃபன்ஸ் செர்மன் தான் 7வது அதிகாரம் ஃபுல்லாக. அப்போஸ்தலர் 7 படிச்சிங்கன்னா ஸ்தேவானுடைய பிரசங்கம் தான் அங்கே இருக்குது. அந்த பிரசங்கத்தில் தான் அவர் சொல்கிறாரு, நீங்கள் தூக்கி கொலை செய்த அந்த இயேசுவை தேவன் வந்து ஆண்டவர் ஆக்கினார் அப்படின்ல அவர் சொன்னாங்க. இவங்களுக்கெல்லாம் வந்து கோவம் வந்து எல்லாரும் என்ன பண்ண மூர்க்கமாக இருந்து இவரை கல்லடிச்சு கொல்றாங்க. அப்போ கல்லடிச்சு கொல்றப்போ இவரோட ட்ரெஸ்ஸு தூக்கி யார்கிட்ட கொடுக்குறாங்க? சவுல் கிட்ட. பார்த்துக்கோப்பா அப்படின்ட்டு. சவுல் வந்து he was looking after, he was approving and he was celebrating a murder of Stephen. அப்பேற்பட்ட ஒரு மனுஷனாய் சவுல் இருந்திருக்கிறாருங்க. சரி, நெக்ஸ்ட். he was hunting the church. சபையை வேட்டையாடி கொண்டிருந்தார். அதாவது அந்த கிறிஸ்தவ மக்களை எல்லாம் போய் பிடிச்சி அவர் வேட்டையாடி கொண்டிருந்தாராம். சரி, நெக்ஸ்ட். சவுல் ராவிச்சு சபையை துன்புறுத்துகிற ஒரு வீடும். நான் சொல்கிறேன், இன்றைக்கி இங்கே கொஞ்சம் பாஸ் பண்ணிவிட்டு சொல்கிறேன், போடுங்க. எல்லாருக்குமே ஒரு டார்க் சைடு இருக்கு பாருங்க. அவர் சாலுக்கு மட்டும் கிடையாது, நம்ம எல்லாருக்குமே கடவுள் வந்து நம்முடைய பாஸ்டில் நமக்கு எல்லாம் ஒரு டார்க் சைடு இருக்கு. நம்ம எல்லாருமே வந்து சின்ஃபுல் பை நேச்சர். அப்புறம் நேச்சர் மட்டும் இல்லை, பர்த்லேயும் சின்ஃபுல்லாக தான் இருக்கிறோம். அது மட்டும் இல்லை, சாய்ஸ்லேயும் சின்ஃபுல்லாக தான் இருக்கிறோம். நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சே நிறைய தப்புகள் பண்ணுறோம், தெரியாமல் கூட நிறைய தவறுகள் பண்ணுறோம். பாருங்க, சவுலு கூட அப்பேற்பட்ட ஒரு மனுஷனாக தான் இருந்தார். எவ்ரி ஒன் ஹஸ் அ டார்க் சைடு. ஆனால் நெக்ஸ்ட் பாருங்கள், பட் ரிகார்ட்லெஸ் ஆஃப் வாட் யூ, நம்ம என்ன தான் செஞ்சுருந்தாலும் சரிங்க, ஆனால் கடவுளுடைய கிருபைக்கு முன்பாக அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. கடவுளுடைய கிருபை சந்திக்க முடியாத சந்திக்க முடியாத ஒரு சூழ்நிலை அப்படின்னு ஒன்று இல்லவே இல்லை. ஸோ கடவுள் வந்து சவுலை சந்திச்சார்னா நம்மளை கூட சந்திக்க முடியும், நம்முடைய குடும்பத்தாரை சந்திக்க முடியும், நம்முடைய குடும்பத்தாரில் ரட்சிக்கப்படாமல் யார் இருக்கிறாங்களோ அவங்களையும் சந்திக்க முடியும் கடவுள். அதுதான் வந்து இது காட்டுது. நோ, ஈவன் தோ யுவர் பாஸ்ட் இஸ் சாயில்டு, anyone can find a new beginning. பாருங்கள், நீங்கள் நினச்சிட்டு இருக்காதீங்க எனக்கு கடவுள் வந்து என்னுடைய பாஸ்டெல்லாம் எப்படி இருக்குது, நான் இவ்வளோ பாவங்கள் பண்ணியிருக்கிறேன்னு, நான் இவ்வளோ என்னுடைய பாஸ்ட் டார்க்காக இருக்குது அப்படின்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. கடவுள் யாரையுமே வந்து அவர் பயன்படுத்த முடியும். அது மட்டும் இல்லை, நான் ரொம்ப நாளாகவே இதில் இருக்கிறேனே, நோ, நத்திங் இஸ் டூ லேட் ஃபார் காட். எல்லாமே ஓகே. சரி, நெக்ஸ்ட். சால்ஸ் வயலண்ட் பாஸ்ட், இதை வந்து கொஞ்சம் அப்படி உள்ள டீப்பாக போய் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் அந்த சூழ்நிலையை சொன்ன சவுல் எப்படிப்பட்டவர், எந்த ஊரை சேர்ந்தவர், அந்த காலகட்டத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்றது சொன்னேன். இப்போ சவுல் வந்து வயலண்ட் மனுஷனாக இருக்கிறார். வயலண்ட்னா ரொம்ப ஒரு முரட்டாட்டம் பிடிச்ச பயங்கரமான ஒரு ஆளாக இருக்கு. கடவுள் என்ன பண்ண இந்த வயலண்ட் வில்லை அவர் கேப்சர் பண்ணுறாரு. வில்ன்றது நம்முடைய அந்த சித்தம் இருக்கு இல்லையா, இவருக்கு வந்து வயலண்ட் வில்லு. ஆனால் கடவுள் வந்து அந்த வயலண்ட் வில்லை கேப்சர் பண்ணுறாருங்க. அவர் சொல்கிறாரு, அவர் பின்னாடி ஒரு காலத்தில் அவர் ஜெயிலில் அவரை போட போகிறாங்க. அப்போ போடும்போது அவர் சொல்கிறாரு, இதுதான் வந்து அவருடைய ரெசுமேல இதுதான் இருந்திருக்குது. என்ன சொல்கிறார், நான் இந்த மார்க்கத்தாராகிய புருஷன். இந்த மார்க்கத்தார்னா இந்த கிறிஸ்டியானிட்டியில் இருக்கிற இவங்க எல்லாரையும் நான் கட்டி சிறைச்சாலையில் ஒப்புவித்து மரண பரியந்தும் துன்பப்படுத்தினேன். அவங்க சாகிற வரைக்கும் நான் வந்து அவங்கள துன்பப்படுத்தினேன். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக நான் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதற்கு பின்பு அவர் சொல்கிறாரு, எல்லாம் இதுக்கு வந்து அப்படிப்பட்டவனாக இருந்தேன்றதுக்கு இவங்கெல்லாம் சாட்சி சொல்லுவாங்க அப்படின்றாரு. யார்? பிரதான ஆசாரியர்கள். அவங்கெல்லாம் வந்து நான் இவ்வளவு கீழ்த்தரமான, இவ்வளவு துன்பப்படுத்துகிற ஒரு மனுஷனா, இவ்வளவு பயங்கரமான ஒரு மனுஷனா நான் இருந்திருக்கிறேன் அப்படின்ட்டு அவர் சொல்கிறார். தமஸ்குவில் இருக்கிறவங்க தண்டிக்கப்படும்படிக்கு அவளை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படிக்கு நான் அங்கே போனேன் அப்படின்றார். தமஸ்குக்கு அவர் வந்து போகும்போது தான் இதெல்லாம் நடக்குது. அப்போ சொல்கிறார், நான் வந்து இப்படி இருந்தேன். அவருடைய வயலண்ட் பாஸ்ட்டை அவர் சொல்கிறார். அடுத்த இது போடுங்க.
முன்னே நான் எப்படி இருந்தேன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் எப்படி இருந்தேன்? முன்னே நானும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்திற்கு விரோதமாய் அநேக காரியங்களை நடப்பிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தேன். அப்படியே நான் எருசலேமிலும் செஞ்சேன். நான் நினச்சிருந்தேன், நான் எருசலேமிலும் செஞ்சேன். அவர் பிறந்தது எங்க? தர்சூஸ். தர்சூஸ் எங்கே இருக்குது? கொஞ்சம் மேலே இருக்குது, சிலிசியாவில் மேலே இருக்குது. ஜெருசலேம் கீழே இருக்குது. கிட்டத்தட்ட 100 மைல்ஸுக்கு மேலே தூரம். அவர் சொல்கிறது, நான் அங்கே பிறந்திருக்கேன், ஆனால் எருசலேம் வரைக்கும் போயிட்டு இவங்களெல்லாம் நான் துன்புறுத்தினேன். நான் பிரதான ஆசாரியர்களிடத்தில் அதிகாரம் பெற்று, அப்படின்னா எனக்கு நான் அத்தாரிட்டி வாங்கினாராம். எதுக்கு? இவங்களெல்லாம் துன்புறுத்துறதுக்கு அத்தாரிட்டி வாங்கினேன். அப்படிப்பட்டவர்களை சிறைச்சாலைகளை அடைத்தேன். அவர்கள் கொலை செய்யப்படுகையில் நானும் சம்மதித்திருந்தேன் அப்படின்னு. அதை ஸ்தேவானை சொல்கிறேன். ஸ்தேவான்லாம் அந்த மாதிரி ஆட்கள்லாம் கொலை செய்யப்படும் போது நான் அவங்க பக்கத்தில் இருந்திருக்கிறேன். நான் அதை அப்ரூவ் பண்ணியிருக்கேன். நான் அதை பார்த்து சந்தோஷப்பட்டிருக்கேன். நான் செலிப்ரேட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்ட்டு அவரோட வயலண்ட் பாஸ்ட் சொல்கிறார் பாருங்க. சரி, அடுத்தது பாருங்க. இப்போ வயலண்ட் பாஸ்ட் சொல்லிட்டு இப்போ தான் பாருங்க, சவுல் இப்போ என்ன பண்ணுறாருன்னா, preparing to go to Damascus to persecute Christians. preparing to go தமஸ்குக்கு போய் அங்கே இருக்கிற கிறிஸ்தவர்களை துன்புறுத்துறதுக்காக என்ன பண்ண போகிறாரா, எல்லா பிளானை போட்டு எல்லா அத்தாரிட்டியெல்லாம் வாங்கி, அதாவது அவங்களோட கோர்ட்டில் போயிட்டு அந்த அரெஸ்ட் வாரண்ட் இருக்குல்ல, அதெல்லாம் வாங்கிட்டு ரெடியாக இருக்கிறாரு. எங்கே? டமஸ்கஸ்க்கு போகிறதுக்கு. அவர் தர்சு பட்டணத்தில் இருக்கிறாரு, தமஸ்குக்கு. ஏன்னா அந்த காலத்தில் எருசலேமில் நிறைய இந்த மாதிரி கிறிஸ்தவ கிளர்ச்சியாளர்கள்லாம் வந்ததுக்கப்புறம் கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்படுறாங்கன்றதுனால நிறைய பேர் எங்கே தமஸ்குக்கு ஓடி போயிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10,000 யூதர்களுக்கு மேலே, அதாவது கிறிஸ்தவர்களாக மாறின யூதர்கள் அவ்வளோ பேர், அதுக்கு மேலே நிறைய பேர் அங்கே போய்கிட்டே இருந்தாங்க. எங்கே? தமஸ்குஸ்க்கு. சரி, அங்கே கொஞ்சம் நமக்கு சேஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டாங்க. ஸோ இந்த சென்சஸ் ஃபிகர்ஸ் எல்லாம் பவுலுக்கு தெரியும். எத்தனை பேர் அங்கே போயிருக்கிறாங்க, எவ்வளோ பேர் அங்கே இருப்பாங்க, எவ்வளோ பேரை நம்ம கைது பண்ண முடியும், எவ்வளோ பேரை துன்புறுத்த முடியும் அப்படின்ற எல்லா லிஸ்ட்டையும் அவர் எடுக்கிறாரு. எல்லாம் பல 1000 கணக்கான மனிதர்கள் தமஸ்குல ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தெரியும். அதனால தான் அங்கே போயிட்டு இந்த 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 கட்டளையின்படி போய் துன்புறுத்தி எல்லாரும். ஏன்னா பவுல் என்ன நினச்சிட்டு இருக்காரு, நம்ம காட் ஆஃப் ஹெவன், அந்த கடவுளுக்கு, பிதாவாகிய கடவுள் யெகோவா தேவனுக்கு இவங்களெல்லாம் பிடிச்சி சிறைச்சாலையில் போட்டு துன்புறுத்தும் போது நம்ம அவருக்கு சேவை செய்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருக்கிறாரு பவுல். ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு புரிதலில் இருந்திருக்கிறாரு. அதனால தான் தமஸ்குக்கு போறன்ட்டு வராது. சரி, நெக்ஸ்ட். சவுலுக்கு ஒரு பிளான் இருந்துச்சு, ஆனால் காட் ஹேட் ஏ டிஃப்ரெண்ட் பிளான். கடவுளுக்கு வேற பிளான் இருந்துச்சு. சவுல் எல்லாரையும் துன்புறுத்தணும், எல்லாரையும் கொலை செய்யணும்னு இருந்தாரு. சால் டு கேப்சர் கிறிஸ்டியன்ஸ், ஆனால் காடு டு கேப்சர் சால். ஏன்னா கிறிஸ்தவங்களை பிடிக்கிறான், கிறிஸ்தவங்களை பிடிக்கிற இவனை பிடிச்சா கிறிஸ்தவங்களே பிடிச்ச மாதிரி அவருக்கு. ஏன்னா நிறைய கிறிஸ்தவங்களை இவர் பிடிக்க போகிறாரு. சவுலு பவுலா மாதிரி நிறைய கிறிஸ்தவர்களை பிடிக்க போகிறார். அது கடவுளுக்கு தெரியும். அதனால கடவுள் என்ன பண்ணார், நேராக சவுலை பிடிச்சிட்டாரு. ஏன்னா சவுல் மூலமாய் நிறைய கிறிஸ்தவர்களை அவர் பிடிக்க முடியும். அதனால தான் சவுலோட பிளான். இவர் A to B போகலான் இருந்தார். அவர், நீ A to B எல்லாம் போகாதப்பா, நான் ஒன்றை பிடிச்சேன்னு வச்சுக்குவேன், B to Z வரைக்கும் நான் போயிடுவேன் அப்படின்ட்டு தான் கடவுளை அப்பேற்பட்ட ஒரு பிளானை போடுறாரு. ஸோ இப்போ போய்கிட்டு இருக்கிறாங்க. எங்கே போய்கிட்டு இருக்காங்க? ஃப்ரம் தர்சூஸ்லேருந்து எங்கே? தமஸ்குக்கு போய்கிட்டு இருக்காங்க. போய்கிட்டு இருக்கிற வழியில் திடீர்னு கடவுள் இயேசுவே வராரு. ஈவன் கடவுள்னு கூட போடல, அதாவது நம்ம குழம்பிடக்கூடாதுன்ட்டு பிதாவாகிய தேவனா ஹோலி ஸ்பிரிட்டான் இயேசுவே வந்திருக்கிறாரு. வந்துட்டு அவர் கேட்குறாரு, சவுலே சவுலே என்ன பண்ணுறாரு, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் அப்படின்னு கேட்குறாரு. சவுல் யாரை துன்பப்படுத்துனா? கிறிஸ்தவர்களை தானே, அவர் பிள்ளைகளை தானே துன்பப்படுத்தினா. இப்போ அவர் பிள்ளைகளை துன்பப்படுத்தினா அவரே துன்பப்படுத்தின மாதிரி. அதனால தான் அவர் கேட்குறாரு, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் அப்படின்ட்டு கேட்குறாரு. அப்போ அப்போதான் பார்க்குறான், அவனுக்கு தெரிஞ்சிச்சு. இந்த சவுண்டை கேட்ட உடனே இது இது மனுஷ சத்தமே கிடையாது, ஏதோ சம்திங். அதனால தான் அவன் கேட்குற ஆன்சர் எப்படி இருக்கு பாருங்க. ஹூ ஆர் யூ லார்ட், நீர் ஆண்டவரே, நீர் யார்? உடனே தெரிஞ்சிச்சு, இதுக்கு கண்டிப்பாக இது மனுஷனாக இருக்க முடியாது, இது கடவுள் தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்குறாரு. ஸோ அப்படி நடத்துது போங்க. அது பாருங்க,
அதுக்கு ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு தமிழ்ல, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமோ அப்படின்னா, ஆக்சுவலாக இட்ஸ் அ ராங் டிரான்ஸ்லேஷன். தமிழில் வந்து சரியான வார்த்தை இல்லை, இதுதான் கரெக்ட். இட் இஸ் ஹார்ட் டு கிக் அகெயின்ஸ்ட் த கோட்ஸ். கோட்ஸ்னால் என்ன தெரியுமா, இதுதான் கோடு. ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு இது பாயிண்டட் ஆப்ஜெக்ட் இருக்கும். இந்த இதில் நம்ம கிராமங்களில் கூட பார்த்துருப்போம்ல, நம்ம இதில் மாடில் வந்து கட்டி இருப்பாங்க. அது ஒரு பாயிண்ட் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். இந்த மாடு வந்து இப்படி அனாய் ஆகிட்டு இப்படி இப்படி பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஷார்ப் ஆப்ஜெக்ட் அந்த மாட்டிலே குத்தும் திரும்ப திரும்ப. அதாவது அந்த விவசாயிகள் வந்து அந்த மாடை வந்து ஓட்டுவாங்க ஃபாஸ்ட்டாக போகிறதுக்காக. ஓட்டும்போது இந்த மாடு அனாய் ஆகிட்டு, நீ ஏன் என்ன ஃபாஸ்ட்டாக போக சொல்கிறேன்ட்டு இப்படி குத்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இப்படி பண்ணிச்சுன்னா அது வந்து இதையே குத்தும். அப்படிதான் அதுதான் கோட்ஸ். அப்படின்னா இவர் வந்து கடவுளை விட்டு போகணும், அதாவது கிறிஸ்தவர்களை துன்புறுத்தணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருக்கிறார். இவர் வந்து கிறிஸ்தவர்களை துன்புறுத்தணுன்றது வந்து இந்த கோட்ஸில் போய் கிக் பண்ணுற மாதிரி அர்த்தம். அவருக்கே வந்து அது இது, அதாவது முதலுக்கே மோசம் அப்படின்னு இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு காரியம் தான் இது. அப்படி தான் அது, இட் இஸ் ஹார்ட் ஃபார் யூ, உன்னால் வந்து அப்படி செய்ய முடியாது. நீ கிறிஸ்தவர்களை துன்புறுத்தணும்னு நினச்சிருக்கிற, நான் அவர்களுடைய தேவனாக இருக்கிறேன். நீ அவங்கள துன்புறுத்த அது உனக்கு தான் பிரச்சனை, உனக்கு தான் ப்ராப்ளம் அப்படின்றது தான் அவர் சொல்கிறார். இட் இஸ் ஹார்ட் ஃபார் யூ டு கிக் அகெயின்ஸ்ட் தி கோட்ஸ்ன்றார். ஸோ இப்போ இதுதான். ஸோ த ரோடு டு டொமஸ்கஸில் என்ன நடந்திருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த கோட்ஸ்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. கோட்ஸ்னால் அந்த பாயிண்டட் ஆப்ஜெக்ட். ஸோ இது வந்து உனக்கு முடியாது அப்படின்றாரு பவுலும். அதுக்கப்புறம் அடுத்த வார்த்தை பாருங்கள், என்னென்ன கோட்ஸ் நமக்கு. அடுத்து பாருங்கள், அவர் கண்ணு பிளைண்ட் ஆகிடுது. பிளைண்ட் ஆகிட்டதுக்கப்புறம் ஒன்றுமே பார்க்க முடியல. அவர் அப்படியே என்ன பண்ணுறாங்க, இப்போ கூட இருக்கிறவங்களாம் சேர்ந்து அப்படியே கைத்தாங்கலாம் தமஸ்குக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இப்போ வந்து பிளைண்ட் ஆகிட்டாரு, ஆனால் அவர் ஸ்பிரிச்சுவல் ஐ ஓப்பன் ஆயிடுச்சு. அவர் பிளைண்டு, ஃபிசிக்கல் ஐ பிளைண்டு, ஆனால் ஸ்பிரிச்சுவல் ஐ ஓப்பன் ஆயிடுச்சு. ஓப்பன் ஆன ஒன்று தான் 3 நாள் டார்க்னஸ். அவருக்கு உபவாசம் இருந்து ஜெபிக்கிறார். அந்த 3 days ஒன்றும் சாப்பிடல. அவருக்கு தூங்கியிருப்பாரான்னு கூட தெரியல. ஏன்னா கண்ணு வந்து பார்க்க முடியல. ஆனால் ஒன்று மட்டும் தெரியுது, கடவுள் நம்மக்கிட்ட என்னமோ பேசுகிறாரு அப்படின்னு தெரியுது. ஆனால் என்னன்ட்டு தெரியல. பட் ரொம்ப பிளைண்டாக இருக்கிறாரு. உள்ள ஒரு லைட் அடிச்சிச்சு அவருக்கு. ஓ, கடவுள் நம்மகிட்ட பேசுகிறாரு, ஏதோ சம்திங் நான் இது வரைக்கும் பண்ணிகிட்டு இருந்தது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அடுத்து இதுதான் கடவுள் யூஸ் பண்ணுற கோட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் இருந்த காலகட்டத்தில் இயேசுவும் இருந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும்போது பவுலும் இருந்திருக்கிறாரு. ஆனால் பவுல் ஒருவேளை கூட இயேசு கிறிஸ்துவோட பிரசங்கத்தை கூட கேட்டிருக்கலாம். அப்போ பிரசங்கத்தை கேட்டிருக்கும் போது பவுல் நினச்சிருக்கலாம், இது யாரையாவது ஒரு ஃபால்ஸ் ப்ராஃபட் இங்கே வந்துட்டு நான் தான் கடவுள்னு சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படின்ட்டு. அதை கேட்க பவுலுக்கு கோபமும் வந்திருக்கும். பவுல் கூட ஒரு வேளை இயேசுவை கொலை செய்யலாம் அப்படின்ற ஒரு பிளானில் கூட இருந்திருக்கலாம். ஆனால் அவர் பிரசங்கித்த வார்த்தைகள் இருக்குல்ல, அந்த வார்த்தையும் பவுல் கேட்டிருக்கலாம். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை நான் ஃபால்ஸ் ப்ராஃபட்னு சொல்கிறேன், ஆனால் இவர் சொல்கிற வார்த்தையெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது, பயங்கரமான ஒரு வார்த்தைகளாக இருக்குது, இது வந்து கடவுளோட வார்த்தை மாதிரியே இருக்குதே அப்படின்ட்டு. அதுவும் வந்து அந்த 3 நாள் அவன் இருந்திருக்கிறான் பார்த்தீங்களா. அப்போ வந்து உள்ள வந்து அவருக்கு, ஓ, இயேசு கிறிஸ்து கூட இப்படிப்பட்ட வார்த்தைகளை தானே பேசினாரு. கோட்ஸ் அவருக்கு வந்து அது அப்படியே குத்துது அவருக்கு. ஓ, இயேசுவும் இப்படி சமாதானம் பண்ண சொல்லியிருக்கிறாரு, இப்படி சொல்லியிருக்கிறாரு அப்படின்ட்டு. அது ஒரு கோட்ஸ் பவுலை குத்துனது இது. அதுக்கப்புறமா ஸ்டீஃபன்ஸ் டெத்து, அது வந்து அவருக்கு ஒரு பெரிய ஒரு முள்ளு மாதிரி இருந்துச்சு. இவர் முள்ளில் குத்துறான்னு இவர் சொல்கிறாரு. ஆனால் ஸ்டீஃபனோட டெத்தை பார்த்த உடனே, ஸ்தேவானுடைய அந்த மரணத்தை பார்த்துருக்கிறாரு. எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருந்திருக்கிறாரு. இவ்வளோ பேர் அவரை கல்லடிக்கிறாங்க. யார்? ஸ்தேவானை இவ்வளோ பேர் கல்லடித்து கொல்றாங்க. கொல்லும் போது கூட அவர்
அவர் வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து ஐ சி ஜீசஸ் அட் மை ரைட் ஹேண்ட் அப்படின்னு சொல்கிறாரு. எப்பேற்பட்ட ஒரு மனுஷனாக இருக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு மரணத்தை அவர் பார்த்தது அவருக்கு வந்து குத்துது. ஐயோ, கிறிஸ்தவர்கள் மரணத்தில் கூட அவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்களே, அவங்க இப்படிப்பட்ட ஆட்களாக இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இட் இஸ் அ கோட் ஃபார் ஹிம். அவனுக்கு வந்து அது குத்திக்கிட்டே இருந்திருக்குது பவுலுக்கும். அது மட்டும் இல்லை, கோட் ஆஃப் கிறிஸ்டியன்ஸ் கரேஜியஸ் ஃபெய்த். நம்ம இவ்வளோ பேரை வந்து சிறைச்சாலையில் பிடிச்சி அவங்கள அடைக்கிறோம், அவங்கள அடிக்கிறோம், அவங்கள துன்புறுத்துகிறோம். ஆனால் அப்போ கூட வந்து அவங்க வந்து இந்த ஃபெய்த்தை விடாமல் இவ்வளோ கரேஜியஸாக இருக்கிறாங்களே, இவ்வளோ தைரியமாக இருக்கிறாங்களே, இந்த இயேசுன்ற இந்த கடவுளுக்காக வந்து நிற்கிறாங்களே அவங்க அப்படின்றது அவருக்கு குத்தி இருக்கும் பாருங்க. ஸோ அது அப்படி தான் பாருங்க, அந்த கோட்ஸ்ன்றது அவரோட வாழ்க்கையில் குத்தின அந்த முட்கள். அதுதான் இயேசு சொல்கிறாரு, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினம். நீ வந்து இதில் உதைக்கணும்னு நினைக்கிற, ஆனால் இதுவே ஒன்றை குத்திக்கிட்டு இருக்கும். அதுதான் சொல்கிறேன், இந்த கோட்ஸ், இப்பேற்பட்ட கோட்ஸ் வந்து அவரை குத்திக்கிட்டு இருந்துச்சான். ஸோ இதுதான் முள்ளில் உதைப்பது கடினமாக. அடுத்தது கடைசியில் காட் வின்ஸ் இந்த என்ற என்னதான் திமிருனாலும் சரி, கடவுள் தான் கடைசியில் ஜெயிப்பார். அப்படி தான் வந்து சவுலை வந்து அவர் பவுலாக்கி இருக்கிறார். இப்போ டைம் ஆயிடுச்சா நான் இதோட முடிச்சுக்கே இல்லை, இன்னொரு 4-5 சைடு இருக்கு. போகலாமா? ஓகே, ரைட், சரி. ஃப்ரம் பர்சிக்யூட்டர் டு ப்ரொக்ளைமர், இப்போ ஏற்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் நம்ம இருக்கிறோம். இறுதியில் தேவனே ஜெயிக்கிறார். சரி, இப்போது இதெல்லாத்தையும் பார்க்கும்போது அவரால் எஸ்கேப்பே ஆக முடியல. கடவுள் அவரை அரெஸ்ட் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. இவர் வந்து எல்லாரையும் அரெஸ்ட் பண்ண போகணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தார். ஆனால் காட் அரெஸ்டட் சால். சரி, இப்போ சாலை வந்து இப்போ சவுல் எங்கே இருக்கிறாரு? தமஸ்கஸில் இருக்கிறாரு. ஏன்னா தமஸ்குக்கு போகிற வழியில் தான் அவரை கடவுள் சந்திச்சு அவர் பிளைண்ட் ஆகிறாரு. கூட இருக்கிறவங்க தமஸ்குக்கு கூட்டிகிட்டு போயிட்டு தமஸ்குவில் அவர் இருக்கிறாரு. அப்போ அங்கே தான் வந்து கடவுள் என்ன பண்ணுறாரு, அடுத்து அங்கே தமஸ்குவில் ஒரு சீஷன் இருக்கிறாரு. அந்த சீஷன் பேர் அனனியாஸ். அனனியான்ற ஒரு சீஷன் தமஸ்குவில் இருக்கிறார். கடவுள் என்ன பண்ணுறாரு, அனனியாவை கூப்பிட்டு அனனியாவே அப்படின்னு அவன் ஆண்டவரே அப்படின்னு சொல்கிறான். சொல்லிட்டு கடவுள் என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து தமஸ்குவில் ஸ்ட்ரீட்னு ஒரு ஸ்ட்ரீட் இருக்குது. ஏன்னா தமஸ்கூஸ் வந்து வைண்டிங் ரோட்ஸ் நிறைய இருக்கும். அதில் அந்த வைண்டிங் ரோட்ஸில் ஒரு ஸ்ட்ரீட்டு தான் வந்து ரொம்ப ஸ்ட்ரைட்டாக இருக்குமோ. அதனால தான் அது சிம்பிளாக சொல்கிறாரு ஸ்ட்ரைட் ஸ்ட்ரீட்னாலே எனக்கு தெரியும் அந்த ஒரு ஸ்ட்ரீட் தான்ட்டு. அந்த நேர் தெருவில் சவுல்ன்ற ஒருத்தன் யூதான்ற ஒரு மனுஷனுடைய வீட்டில் இருக்கிறான். அவன் இப்போ ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான். அவன் ஒரு விஷனை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். என்ன விஷனை பார்க்குறான்னு தெரியுமா? அனனியான்ற ஒரு மனுஷன் வர்றதாகவும் உன் மேலே கை வைக்கிறதாகவும் அவன் பார்த்துட்டு இருக்கிறான். நீ ஏஞ்சி கிளம்பு, எங்க அவங்ககிட்ட அவனை போய் ஜெபம் பண்ணு கிளம்புன்று. அனனியாவுக்கு ரொம்ப ஷாக்கு. ஐயோ, ஏன்னா வந்து ஒரு ஹிட்லர் வீட்டுக்கு போகிற மாதிரி. யாராவது ஹிட்லர் வீட்டுக்கு போவாங்களா? நீ போ ஹிட்லர் வீட்டுக்குன்னு சொன்னா ஐயோ என் உயிர் திரும்ப இருக்குமா அப்படின்ற ஒரு பயம்தான். ஏன்னா வந்து அப்பேற்பட்ட ஒரு மனுஷன். ஆனால் அனனியா அடுத்து போடுங்க, அனனியாவுக்கு தேவன் கொடுத்த அழைப்பு. அவர் கூப்பிடுறாரு அனனியாவே. இவர் அப்படியே பார்க்குறாரு. பார்த்துட்டு கடவுள் சொல்கிறாரு இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் அங்கே இருக்கிறான்ட்டு. அடுத்தது போடுங்க. ஸ்ட்ரைட் எப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்குது பாருங்க. சரி, இங்கே பாருங்க. அப்போ அனனியாவுக்கு பாருங்க, அவர் பேசுகிற விதத்தை பாருங்க. லார்ட், ஐ ஹவ் ஹர்ட் ரிப்போர்ட்ஸ் அபவுட் திஸ் மேன். ஆண்டவரே, இவரை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். என்ன கேள்விப்பட்டிருக்கிறாரு இவரு? ஐயோ, இவர் பெரிய கொலகாரன். அவருக்கு பயந்து தான் நானே தமஸ்குக்கு வந்திருக்கிறேன். ஏன்னா அவர் எருசலேமில் இருந்தவர் தான். யாரு? அனனியா எருசலேமில் இருந்த மனுஷன் தான். இன்னைக்கு இங்கே வந்து சீக்ரெட் கிறிஸ்டியன்ஸாக இருக்கிறாங்க. இருந்துட்டு அவங்க சுவிசேஷத்தை பிரசங்கிச்சுட்டு இருக்க அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் தான் அனனியா. அந்த அனனியாவை அவர் கூப்பிடுறாரு. இந்த அனனியாவை வந்து நீங்கள் இந்த சாப்டரில் மட்டும்தான் பார்ப்பீங்க, வேற எங்கேயும் பார்க்க மாட்டீங்க. தட் இஸ் ஒய் இஸ் கால்டு த மெமரபிள் ஃபெய்த் ஆஃப் எ வெரி ஃபர்காட்டன் கிறிஸ்டியன். இவரை வந்து எல்லாரும் மறந்துருக்கலாம், ஆனால் கடவுள் மறக்கல பாருங்க. ஒரு வேலையை அவருக்குன்னு வச்சிருக்கிறாரு. அதாவது கமிஷனிங் சால் இஸ் தி ஒர்க் ஆஃப் அனனியா. அதுக்காகவே அனனியாவை அங்கே வச்சிருக்கிறாரு. இவர் கூப்பிடுறாரு அனனியாவேன்ட்டு. இவர் கூப்பிட்ட உடனே இவர் சொல்றாரு இப்படிப்பட்ட மனுஷன் அங்கே இருக்கிறார். அனனியா கேட்டோம், ஆண்டவரே இவரை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன், இவனை பற்றி. ஐயோ அங்கேயே அனுப்புறாருன்ட்டு.
அவர் சொல்கிறாரு, என்னமோ ஆண்டவருக்கே தெரியாத மாதிரி அவர் சொல்கிறாரு. அவருக்கு தெரியும், அவருக்கு as if he doesn't know அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நோ நோ நோ. அவர் சொல்கிற சிம்பிள் பதில் என்ன சொல்கிறாரு? ஃபஸ்ட்டு அதை மட்டும் சத்தமாக சொல்லுங்கள், கோ. அவர் என்ன சொல்கிறாரு? கோ. அதுதான் ஃபுல் ஸ்டாப். கோன்னா நான் சொல்லிட்டேன் நீ போ அப்படின்றாரு. அப்போ அவர் சொல்லிட்டு அவர் கோன்ன உடனே இவருக்கு வந்து ஸ்டில் ஹெசிடேட் ஆகிட்டு இருக்கிறாரு. ஹெசிடேட் ஆனதுனால கடவுள் என்ன பண்ணுறாரு, சரி நம்ம புரிஞ்சுக்கிற ஆண்டவர் பாருங்க. ஏன்னா நம்முடைய பயங்கள், நம்முடைய சந்தேகங்கள் எல்லாமே அவருக்கு தெரியும். நம்ம நிறைய சூழ்நிலை கூட ஆண்டவரே இந்த சூழ்நிலை நான் போகணுமா அப்படின்னு நினச்சிட்டு, ஐயோ எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நான் இதில் எப்படி ஸ்டெப் பண்ணி வைக்கிறது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்கல்ல. அவர் அதை புரிஞ்சுக்கிட்டு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு பாருங்க. எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு பாருங்க. He is my chosen instrument to carry my name before the Gentiles and kings and children of Israel. சொல்றாரு, இவர் என் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாத்திரம். He is my chosen instrument. அவர் மட்டும் இல்லை, நம்மளும் chosen instrument தான். சவுல் மட்டும் chosen instrument கிடையாது, நம்மளும். ஏன்னா கடவுள் வந்து நம்ம அவரை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் நம்மளை சூஸ் பண்ணியிருக்கிறாரு. I have chosen you before you choose me அப்படின்றார். அப்போ கடவுள் வந்து ஒரு மனுஷனை சூஸ் பண்ணுறாருன்னா அவர் சாதாரணமாக இருக்க முடியாது. நம்ம சாதாரணமாக நினச்சிட்டு இருக்கிறோம், ஆனால் நம்ம சாதாரண மனுஷங்களை கொண்டு அவர் பெரிய காரியங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். He is a chosen instrument. அவன் வந்து சாதாரணமான chosen instrument கிடையாது. அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கு, அதாவது யூதர்களுக்கும் சுவிசேஷம் என்னை பற்றி சொல்ல போகிறான், புறஜாதிகளுக்கு அதாவது யூதர்கள் அல்லாதவர்களுக்கும் என்னை பற்றி சொல்ல போகிறான், ராஜாக்களுக்கு கூட என்னை பற்றி சொல்ல போகிறான். அப்பேற்பட்ட ஒரு மனுஷனை நான் வச்சிருக்கிறேன், நீ போ அப்படின்றாரு. அதை சொன்ன உடனே தான் அனனியாவுக்கு சரி ஓகே கடவுள் சொல்கிறாரு, சரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. போய் தட்டுறாரு கதவு. எங்க யார் வீட்டுக்கு போகிறாரு? யார் வீட்டுக்கு? யூதான்ற ஒரு மனுஷன் வீட்டுக்கு போறாரு. ஏன்னா யூதாவின் வீட்டில் தான் அவர் இருக்கிறதா சொல்றாரு. போய் கதவை தட்டுறாரு, உள்ள போகலாமா வேண்டாமா அப்படின்ட்டு. தட்டினா யூதா திறக்கிறாரு. யூதா ஓ எஸ் ஐ பின் வெயிட்டிங் ஃபார் யூ, உங்களுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு யூதா சொல்றாரு. ஏன்னா அவருக்கு தெரிஞ்சிச்சு இவர் வரப்போறாரு அப்படின்ட்டு. அப்போ வந்துட்டு யூதா ஓப்பன் பண்ணோன்னு இவர் போறாரு. ஒரு ரூமில் அப்படி திறக்கிறாரு. ரூமில் வந்து இவர் அப்படி யார்? சவுல் வந்து ப்ரே பண்ணிகிட்டு இருக்கிறாரு. கண்ணெல்லாம் கண்ணு தெரியல, ஜெபம் பண்ணிட்டு அப்படி இருக்கிறாரு. இவர் ரூமுக்குள்ளே போகமா வேண்டாமா? ஏன்னா நொட்டோரியஸ் கில்லர், அப்பேற்பட்ட ஒரு கொலைகாரன். இந்த கொலைகாரனுடைய ரூமுக்குள்ளே நம்ம போகலாமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு சரின்ட்டு கடவுள் சொல்லிட்டாரு போவோம் அப்படின்ட்டு போகிறாரு. போயிட்டு பிரதர் சால் அப்படிதான் சொல்லியிருப்பாரு. இது வந்து இட்ஸ் ராயர்ஸ் வெர்ஷன் அப்படி சொல்லுவேன். அவர் சொல்றாரு சகோதரனாகிய சவுலே அப்படின்றாரு. அப்படிதான் அவர் அட்ரஸ் பண்றாரு, சகோதரனாகிய சவுலு. கடவுள் ஒரு மனுஷனை வந்து அவர் நீ போ அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அவன் எப்பேற்பட்ட எதிராளியாக இருந்தால் கூட அவன் சகோதரன் ஆயிடுவான். அப்பேற்பட்ட மனுஷங்களாய் அவர் வந்து நம்ம அப்படி ஸ்தானத்தில் வச்சிருக்கிறாரு. நம்மளும் அப்பேற்பட்ட அனனியாக்களை போலத்தான் நம்ம இருக்கிறோம். யாராக இருந்தாலும் சரி, கடவுள் சொல்லிட்டாரா ஹீ இஸ் எ பிரதர் அப்படின்ட்டு அவர் சொல்ற பிரதர் சால் அப்படின்றது. முதலாவது அவன் கேட்ட வார்த்தை அந்த பிளைண்ட்னஸோடு இருக்கிறப்போ முதலாக ஒரு கிறிஸ்தவ வார்த்தை அவன் மேலே வருது. என்ன வந்து பிரதர் சால். அவன் கேட்டவன நான் எப்பேற்பட்ட ஒரு கொலைகாரன், எப்பேற்பட்ட ஒரு மனுஷனாக நான் இருந்திருக்கேன், ஆனால் என்னை பார்த்து சகோதரனாகிய சவுலேன்ட்டு என்னை சகோதரனா ஏற்றுக்கொண்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்பயே அவருடைய உள்ளம் அப்படி ஒரு மாதிரி இருந்திருக்கும். ஆனால் ஒன்று வந்து சொல்கிறாரு பாருங்க, பிரதர் சால் அப்படின்னு சொல்கிறார். அனனியா சார், நீ அந்த டமஸ்கஸ் ரோடுக்கு போகிற வழியில் உன்னை சந்தித்த அந்த கடவுள் எனக்கு சொன்னார் உனக்கு வந்து ஜெபம் பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு. ஸோ இம்மீடியட்லி அவர் ஜெபம் பண்ண உடனே அவன் கண்ணில் இருந்து என்ன வருது, ஒரு செதில் மாதிரி ஒரு திங் விழுது பாருங்க. அது விழுந்த உடனே இந்த பிளைண்ட்னஸ் போயிடுச்சு. இப்போ வந்து பிளைண்ட்னஸும் போயிடுச்சு, அந்த ஸ்பிரிச்சுவல் பிளைண்ட்னஸும் போயிடுச்சு, ஃபிசிக்கல் பிளைண்ட்னஸும் போயிடுச்சு, ஸ்பிரிச்சுவல் பிளைண்ட்னஸ் வந்துடுச்சு இல்லையா? ஸோ ஸ்பிரிச்சுவல் பிளைண்ட்னஸும் போயிடுச்சு. இப்போ வந்து அவர்
எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய ஒரு மனிதராய் அவர் மாறிட்டார் பாருங்க. ஸோ இதுதான் வந்து இம்மீடியட்லி சம்திங் ஃப்ரம் ஸ்கை. ஸோ கடவுள் ஒரு அற்புதத்தை செஞ்சார்னா அது இம்மீடியட்டாக இருக்கும், அது பர்மனண்ட்டாக இருக்கும். கடவுள் பர்மனண்ட்டாக அவருக்கு ஒரு அற்புதத்தை செய்தார். சரி, இப்போ அனனியாவை போல தான் நிறைய பேர் நம்ம லைம் லைட்டில் இருக்க மாட்டோம். கடவுள் வந்து சில மனிதர்களை வந்து சில காரியத்துக்காக யூஸ் பண்ணுவார். சில நேரம் அவங்க பண்ணுறது வந்து நமக்கு தெரியாமல் கூட இருக்கலாம் பாருங்கள். ஆனால் கடவுள் அப்பேற்பட்ட மனுஷங்களும் கடவுள் யூஸ் பண்ணுறாரு பாருங்கள். நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் செஞ்சுருப்போம், ஆனால் அந்த விஷயம் வந்து ரொம்ப மிகப்பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணும். ஆனால் அதை பண்ணவங்க வந்து ரொம்ப சாதாரண ஆளாக இருப்பாங்க. கடவுள் அப்பேற்பட்ட மனுஷங்களை அவர் வச்சிருக்கிறாரு. அவருடைய ஊழியங்களில் வெறும் இப்போ முன்னால் நின்று பிரசங்கம் பண்ணும்போது என்னை பார்க்குறீங்க. ஸோ இந்த மாதிரி சில ஆட்களை வந்து நீங்கள் வந்து ஓகே நீங்கள் இவங்க ஊழியம் செய்கிறாங்க அப்படின்னு தெரியும், ஆனால் சில ஆட்கள் பின்னால் இருந்து செய்வாங்க, அவங்க ஊழியமே நமக்கு தெரியாது, ஆனாலும் அவங்க பண்ணுற தாக்கங்கள் பெரிதாக இருக்கும். அப்பேற்பட்ட அனனியாக்களாக நம்ம கூட அவர் கடவுள் வச்சுருக்காங்க. இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து நீங்கள் அனனியாக்களாகவும் இருக்கிறீங்க. நமக்காக கமாலியல்கள் வேலை செய்கிறாங்க, நமக்காக அவங்க சரியான நேரத்தில் வருவாங்க. ஸோ அதனால தான் இது எல்லாமே வந்து சர்ப்ரைசஸாக வந்தது. யாருக்கு? அனனியாவுக்கு. சர்ப்ரைசஸ் ஆர் பார்ட் ஆஃப் காட்ஸ் லீடிங். கடவுள் நடத்தும் போது சில நேரங்கள் சில ஆச்சரியங்கள் நமக்கு காத்துட்ருக்கு. ஏன்னா சவுலுக்கு வந்து திடீர்னு ஒரு லைட் அடிச்சது பாருங்க, ஹெவன்லேருந்து லைட் அடித்து அவர் பிளைண்ட் ஆனார் பாருங்க, அது அவருக்கு ஒரு சர்ப்ரைஸு. அனனியாவுக்கு வந்து கடவுள் அனனியாவேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு நீ போய் சடன் கால் அவருக்கு வருது. அது வந்து அவருக்கு ஒரு சர்ப்ரைஸாக இருக்குது. ஆபிரகாமுக்கு கூட அப்படி தான் வந்துச்சு, ஒரு சர்ப்ரைஸாக. நீ நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ அப்படின்னு இருப்பாங்க. அப்போ நம்ம வந்து யூ மஸ்ட் பி ப்ரிப்பேர்டு ஃபார் தட். திடீர்னு கடவுள் வந்து நம்முடைய டைரக்ஷனை மாற்றுவார். இது ஏன் ஆண்டவர் இப்படி மாற்றுறீங்க அப்படின்னு கேட்டாங்க, நமக்கு தெரியாது, ஆனால் சடனாக இருக்கும், ஆனால் அதில் சர்ப்ரைஸாக இருக்கும், ஆனால் அதுக்கு பின்னாக கடவுளின் திட்டம் இருக்குது, நமக்கு தெரியாது. ஸோ அப்புறம் சர்ப்ரைசஸ் ஆல்வேஸ் ஜஸ்டிஃபை அவர் நீட் ஃபார் ஃபெய்த். பாருங்கள், நம்ம விசுவாசம் வளர்கிறதுக்கு சர்ப்ரைஸ் ரொம்ப முக்கியம். அதனால தான் கடவுள் வந்து எதையும் சொல்லிட்டு செய்கிறது கிடையாது. நிறைய விஷயங்கள் வந்து அவர் வந்து நீ இதை செய்ய அப்படின்றாரு, நம்ம தான் வி ஷுட் ஸ்டெப் அவுட் இன் ஃபெய்த். ஸோ அப்படி நம்ம எடுத்து வைக்கும்போது அது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறதா இருக்குது. அதுதான் வந்து சவுலுக்கும் அதான் நடந்தது. ஏன்னா சவுலை போல ஒரு மனிதனை நம்ம பார்க்க முடியாது. என்டையர் கிறிஸ்தவத்தையே வந்து அசைச்ச ஒரு மனுஷன், எப்படி வந்து உலகத்தில் உள்ள அத்தனை கிறிஸ்தவர்களும் வாழ வேண்டும்ன்றத எல்லாத்தையும் எழுதி வச்ச ஒரு மனுஷன். அவருக்கு பின்னாடி அப்படி ஒரு பாஸ்ட் இருக்குது. ஆனால் அப்படிப்பட்ட மனுஷனுக்கு அனனியாவின் கீழ்ப்படிதல் தேவைப்பட்டதாயிருச்சு கடவுளுக்கு. அனனியா கீழ்ப்படியலைன்னா சவுல் வந்து அப்படி குணமாக இருக்க முடியாது, அவர் ஒரு பெரிய ஆளாய் ஆகி இருக்க முடியாது. அப்போது அனனியாவை போல ஊழியங்களும் ரொம்ப ரொம்ப அவசியம். பவுலை போல ஊழியமும் ரொம்ப அவசியம். ஸோ நம்ம பண்ணுற காரியங்கள் வந்து அடுத்தது ரொம்ப சின்னதாக இருக்கலாம், ரொம்ப ஸ்மாலாக இருக்கலாம், ஆனால் அப்படி இருந்தாலுமே வந்து கடவுள் அதை பயன்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஸோ அனனியா தான் ப்ராபப்ளி he might have baptized, உடனே பேப்டைஸ் பண்ணியிருப்பாரு அப்படின்ற இதுதான் அடுத்து. எப்படி ஆனார் பாருங்க, எப்படி இருந்தேன்னா எப்படி ஆயிட்டேன், அதான் இது. ஃப்ரம் எ ரேஜிங் புல் டு எ ப்ளீட்டிங் லேண்ட். ரேஜிங் புல்னா தெரியுமா? முரட்டு காளை, அதாவது பயங்கரமான ஒரு முரட்டாட்டம் பிடித்த ஒரு காளையை கடவுள் என்ன பண்ணுறாருன்னா எடுத்து அவர் ஒரு ப்ளீட்டிங் லேம்ப்னா ரொம்ப சாதுவான, எதிர்த்து பேசவே தெரியாத ஒரு அருமையான ஒரு ஷீப் அப்படி மாத்திராரு பாருங்க கடவுள். இது கடவுளுடைய கிருபை. அது ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு மனுஷன், அவ்வளோ சாயில்டு பாஸ்ட் இருக்கிற ஒரு மனுஷனை கடவுள் வந்து யூஸ் பண்ண முடியும்னா நம்மையும் கூட கடவுள் யூஸ் பண்ண முடியும். சரி, அது முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்து இருக்கா? எஸ், அமேசிங் கிரேஸ், ஹவு ஸ்வீட் த சவுண்ட் தட் சேவ்ட் எ ரிச் லைக் மீ. அந்த ரிச் சால் மட்டும் கிடையாது, நம்மை கூட கடவுள் பயன்படுத்த முடியும். அப்பேற்பட்ட தேவன். இன்னும் இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் பவுலை பற்றி. ஸோ பவுல் வந்து எப்படி மாறினார் அப்படின்றது இன்னும் போக போக எப்போல்லாம் நமக்கு அடுத்த நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் இன்னும் டீப்பாக இந்த அப்போஸ்தலர் இது அதிகாரங்கள் மற்ற எல்லாம் பவுலுடைய வாழ்க்கை, அந்த வாழ்க்கை எப்படி வந்து எல்லாரையும் வந்து இம்பேக்ட் பண்ணிச்சு அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தது
கடவுள் எப்படி அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை, டார்க் பாஸ்ட் இருக்கிற ஒரு மனுஷனை மாற்ற முடியும் என்றால் நம்மையும் அவர் மாற்ற முடியும். ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.